பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த நாள் தேவ சமூகத்தில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவினபடினாலே அந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்திட்ட நாட்களில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு உயர்ந்த விசுவாசம். உயர்ந்த விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லி யூதாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களாகிய என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல அருமையான விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தியானிக்க போகிறது உயர்ந்த விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயர்ந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை நாம் ஏன் எடுத்து தியானிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை சர்வ வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். அவருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அதே போல நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில், நம்முடைய மனதில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது அப்படிதான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 5வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு. 5:26, நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை. எப்படி? நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கிட்ட அந்த வார்த்தையை சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது விசுவாசமா தான் இருந்தாங்க. ஏனென்றால் வசனமே அப்படித்தான் சொல்லுது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சித்து, அதாவது எகிப்திலிருந்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு வசனம். விசுவாசித்தார்கள். எப்படி விசுவாசித்தார்கள்? அந்த வார்த்தை சொல்லுது, ஜீவனுள்ள தேவன். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். பல நேரங்களில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு சில நேரத்தில் இல்லாமல் போயிடுது. இல்லைன்னா நம்ம மறந்துடுறோம். நமக்கு வருகிற பிரச்சனைகளில், நமக்கு வருகிற போராட்டங்களில் என் ஆண்டவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ள தேவன் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். நான் உங்களுக்கு இன்றைக்கு சில அறிமுகத்தில் சில நபர்களை காண்பித்து கொடுக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம நாளை முதல் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டாங்க, கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கையிட்டு அதன் மூலம் அவங்க பெற்றுக்கொண்ட நன்மை யாது, அவங்க வாழ்வில் நடந்த கர்த்தருடைய கிரியைகள் என்ன, நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் கேட்பார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களான்னு சொல்லுவார். அப்போ அவங்க சொல்றாங்க, ஆம் விசுவாசிக்கிறோம் அப்படிம்பாங்க. வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறோம், அவர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். அதே போல வேதம் சொல்லுது, அவர் ஜீவன் உள்ள தேவன் என்று விசுவாசிக்கணும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர்னு விசுவாசிக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய, இங்கதான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அவர் ஜீவனுள்ள தேவன், லிவிங் காட். அவர் வாழ்கிறார், இருக்கிறார், இருக்கிறவராக இருக்கிறார். ஆனா அந்த வார்த்தை பாருங்க, அவர் ஜீவன் உள்ளவர் என்று அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். உங்க ஜெபத்துல
உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்க சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். நான் சில நபர்களை சொல்றேன். யோபு சொன்னார் தெரியுமா, யோபுக்கு எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு இழப்பு, எவ்வளவு காரியம் இருந்துச்சு யோபு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் வந்து நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப யோபுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விசுவாசம் வேணும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுறார், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்ன, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம எதற்கும் பயப்பட மாட்டோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற தைரியம், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்கிற தைரியம், விசுவாசம் இருந்தாலே தைரியம் வந்துடும். அந்த விசுவாசம் இல்லாதனால தான் நம்ம பல நேரங்களில் தைரியம் இழந்துடுறோம், சோர்ந்து போயிடுறோம். பல நேரங்களில் விசுவாசத்தை விட்டு இல்லை விசுவாசத்தில் தடுமாறி கர்த்தரை விட்டு சிலர் விலகி போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்கிற அந்த உயர்ந்த விசுவாசம் இல்லை. நான் சில வார்த்தையை சொல்றேன் பாருங்க. ரோமர் நமக்கு தெரியும், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். ஐயா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்கிறதை விசுவாசிக்காதவன் அவன் விசுவாசியாகவே இருக்க முடியாது, கிறிஸ்தவ விசுவாசியா இருக்க முடியாது. நான் பவுலுடைய ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ கைது செய்யப்பட்டிருக்கும் போது அவரை விசாரித்த அந்த அதிபதி இன்னொரு அதிபதிக்கு கடிதம் எழுதுவார், அவர்கிட்ட சொல்லுவார். அப்போ சொல்லும்போது அந்த வார்த்தையை பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்களா, நான் படிக்கிறேன். ஏன்னா இதை சொல்லும்போது யார் சொல்றா அப்படின்னா, பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து பேலிஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த பெஸ்து தான் சொல்றாரு. சரியா? இப்போ கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட பவுலை பத்தி சொல்றாரு. அப்போ பவுலை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா, ஒரு வார்த்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது குற்றம், அப்போஸ்தலர் 25:18, அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதிக்கிறதை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். அப்போ பவுல் சாதிக்கிறாரு, இயேசு உயிரோட இருக்கிறார், பவுல் சாதிச்சாரு அப்படி சொல்லி. நம்ம அப்படி சொல்றோமா? நீங்க சொல்லணும், நீங்க முதல்ல விசுவாசிங்க தான் உயர்ந்த விசுவாசம். நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறார். அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நமக்குள்ள இந்த விசுவாசம் குறைஞ்சு போகுது, இந்த சிந்தனை நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ள வர்றது இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வார்த்தையை சொல்றாங்க, ஜீவன் உள்ள தேவன். யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். பவுல் சாதிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறாரு, சாதிக்கிறாரு. கொஞ்சம் யோசிங்க, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நமக்கு விரோதமா நெருக்கடி வரும்போது இந்த சிந்தை நமக்குள் இருக்கிறதா, இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? நாளை முதல் தியானிக்க போறோம். யார் யாரெல்லாம் இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள் என்ன, ஒவ்வொருவரா தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். மறுபடியும் சொல்றேன், உங்க சிந்தையில் பதிந்திருக்க வேண்டியது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த சிந்தையோடு வாழ்வோம், எதிர் வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.